இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். முதல்ல உன்னை கொன்னிட்டு தான்டா மறுவேளை. நிறுத்துடா. யாரும் போய் சொல்லல, ஏமாத்தல, எல்லாமே எனக்கு தெரியும். என்கிட்ட சொல்லிதான் நர்மதா எல்லாத்தையும் பண்ணா. அப்படி கொண்டு போடணும்னா என்ன கொண்டு போடுறா? இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதுக்கு நீ பேசாம வச்சு என்ன கொண்டிருக்கலாமே. எனக்கு எப்படி உனக்கு என்கிட்ட மறைக்க தோணுச்சு? எது தாத்தா துரோகம்? ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறது துரோகமா? எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டது துரோகமா? நான் சில போய் சொல்லிருக்கலாம், ஏன் பாட்டி கூட சில போய் சொல்லிருக்கலாம். ஆனா எல்லாமே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்ல நினைக்கவே இல்ல. என் குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு உனக்கு என்னடி தெரியும்? நீங்கெல்லாம் என் குடும்பத்துல சேரது நல்லதுன்னு உனக்கு யாரு சொன்னது? அப்பம் பண்ணிட்டு போன துரோகம் இன்னும் என் நெஞ்சுக்குள்ள நெருப்பாதான் எரிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாம இன்னமும் நாங்க அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பெத்த பிள்ளைங்கள கட்டி கொடுக்க முடியாம கரியத்த முடியாம நாங்க கலங்கி போய் நிக்கிறோம். இதெல்லாம் நாங்க மறந்துட்டு உங்க கூட கொஞ்சம் குலாவோன்னு நீ எப்படி நினைச்ச? நெருப்புல விழுந்த புழு மாதிரிதான் இன்னமும் நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். குடும்பமா சேர்ந்து எங்க வேதனை கூட விளையாடிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப சொல்றேன்டி, நாங்க பட்ட வேதனைய நீங்களும் படுவீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஏமா இவன் நின்னுகிட்டு இருக்கான்? போடா. எதுவா இருந்தாலும் ஏன்ட்ட பேசு. என் பிள்ளைகளை தொடர வேலை வச்சுக்காத. நீங்களாம் என் சொந்த பந்த உறவன் தான் நான் பொறுத்து போறேன். ஆனா எதுக்கு ஒரு எல்லை இருக்கு. என்னடா எல்லாம் இருக்கு? என்ன எல்லாம் இருக்கு? என்ன பண்ணுவ நீ? உன்னெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாத்தியா? அது என்னோட தப்பு. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தினதுக்கு உன்னை கொன்னு போட்டுட்டு தான்டா மறுவேளை பார்க்கணும். இன்னைக்கே முடிக்கிறோம் உன் கதைய. ஏய் தள்ளு. என்னமாச்சு? அப்பா அது என்னடி? ஒண்ணும் இல்லப்பா, கால் அடிச்சுக்கிட்டேன். ஏண்டி அதுக்கு அப்படியாடி கத்துவ? என்னம்மா வந்ததுல பாக்குறேன் டென்ஷனாவே இருக்கியே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆபீஸே நினைச்சிட்டு இருக்காதடா, கூலா இரு. நான் ஆபீஸ நினைக்கலப்பா. அடுத்து நடக்க போறத நினைச்சாதான் என் மனசே நடுங்குது. அங்கே போய் பார்க்கலாம்ப்பா. இதை முதல்ல செஞ்சிருக்கலாம். அடிக்கடி படிக்கட்டு ஏறி இறங்கினா பிபி சுகர் வராது, பிரஷர் வராதுன்னு நீ சொன்ன யோசனை நல்லா தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்திலேயாவது ஒட்டுமொத்த குடும்பமும் என் பேச்சு கேட்டுச்சே. மணிமங்கலம் லோக்கல் டிவில ஒரு ஆட் ஷூட் பண்ணி தர சொல்லி கேட்டாங்க. கான்செப்ட் புடிச்சிட்டேன். ஆனா இதுக்கு அப்பா தான் மாடல். அப்பா மாடலாம்? ஆமா, நம்ம அப்பா தான். நம்ம அப்பா மட்டும் சம்மதிச்சா இந்த ஜவுளிக்கடை பேக்ரவுண்ட்லயே ரகசியமா ஒரு ஆட் எடுத்துருவேன். அப்பா கிட்ட பேசலாமா? ஏய், அம்மாக்கு தெரியாம பாத்துக்கோ. அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா திட்டுவாங்க. நீ சொல்றதும் சரிதான். அப்பாக்கு போன் பண்ணி இங்கேயே வர வச்சிடுறேன். ஏன்பா இங்கதான் எல்லா லேட்டஸ்ட் டிசைனும் இருக்குன்னு சொன்னாங்க, எடுத்து போடுங்களேன். ஏன்பா அந்த ரோஸ் கலர் புடவை எடு, பட்ரோஸ் கலர் புடவையே நல்லா பாருங்க மாப்ள. ஏறங்கா பச்சை கலர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? பச்சை கலர் எடுப்பா, கிளி பச்சை. பொண்டாட்டியும் புருஷனும் ஒரே பச்சை கேக்குறீங்கப்பா. எடுப்பா. கிளி பச்சை காட்டுமா? நல்ல கலரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? நல்ல கலர் டி. தேங்க் யூ. ஏய் ரூபி, எதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட? அப்பா நீங்க மட்டும் என் ஆட்ல நடிச்சா 10,000 கிடைக்கும்பா. இங்கே கடையில ஷூட் பண்ணிடலாம். ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா, நடிச்சு கொடுங்கப்பா ப்ளீஸ். உனக்கு 10,000 கிடைக்கும், ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்? சரி 500 ரூபாய் தரேன். 500 ரூபாயா? 2 நாளைக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, நான் நடிக்கிறேன்.
ஆனா ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன்? நீங்க நைட்டி போடணும். 500 ரூபா குடுக்குற, நைட்டி என்ன ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டே நடிப்பேன். நான் சொல்லல, நமக்கு வாட்ச அடிமை அப்பா தானே. சரி வா. வா, வா, வா. நல்ல நைட்டி எடுத்துக்கிட்டியா? விலை ஜாஸ்தியா இருக்கும். பாத்துக்கலாம் பாட்டி. உனக்கு அப்பா, இது ரோகிக்கு நல்லா இருக்கும்பா. அதுவா? ரோகி, அதை எடுங்க. என்னப்பா இது, இந்த பொண்ணுங்களையும் காணோம் அவரையும் காணோம். அவங்களுக்கு தானே புடவை எடுக்க வந்திருக்கோம். ஒருத்தராவது பக்கத்துல இருக்காங்களா பாத்தீங்களா? விளையாட்டு புள்ளைகளுமா எங்க இருக்குதுன்னு போய் பாரு போ. என்ன விளையாட்டு? என்ன அம்சா, சேலை எடுத்துட்டியா இல்லையா? நல்லா இருக்காங்க. இது எனக்கு உன் எப்படி கலருக்கு இருக்கும்? இத கட்டினாலும் நல்லா இருக்கும். ம். அப்படிலாம் பண்ணாத. இப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணணும், சரியா? ஆண்கள் விரும்பும் நைட்டி அனிதா நைட்டிஸ். இப்படி பண்ணணும். ஓகே, நீ பாரு, என் ஆக்டிங்க பார்த்து நீ அசந்து போயிடுவ. சரி, ஓகே. ரோலிங் ஆக்ஷன். ஆண்கள் விரும்பும் நைட்டிஸ் அனிதா நைட்டிஸ். இப்படி எல்லாம் பண்ணாதப்பா. நான் சொல்றத கவனமா பாத்துக்கோ. அப்படிதான் பண்ணணும். ஆண்கள் விரும்பும் நைட்டி அனிதா நைட்டிஸ். ஓ, இப்படி பண்ணா போதும். ஓகே ஓகே. ஓகே, ரோலிங் ரெடியா? ஆக்ஷன். ஆண்கள் விரும்பும் நைட்டிஸ் அனிதா நைட்டிஸ். சரிப்பா, ஒரே ஒரு ஒன் மோர் போயிடலாமா? நீ 500 ரூபா குடுக்குற, 500 தடவை வேணாலும் எடுத்துக்கோ. சரி. நான் ரெடி. சரி, ஓகே ஓகே. ரோலிங் ஆ. ஆக்ஷன். ஆண்கள் விரும்பும் நைட்டிஸ் அனிதா நைட்டிஸ். பாப்பா, இன்னும் ஒரே ஒரு ஒன் மோர் பா. ஓகே, போலாம். ரெடி, ரோலிங் எஸ். ஆக்ஷன். ஆண்கள் விரும்பும் நைட்டிஸ் அனிதா நைட்டிஸ். ஏய், ஐயோ, என்னையா கன்ற வீடு? குடிக்கிறேன், காசு திருடுறேன், ஏதோ தாலி கட்டின பாவத்துக்கு வான் தொலைக்கலான்னு பார்த்தா இப்படி கன்ற வேலையில பாத்துட்டு இருக்கே நீ. ஐயோ ரங்கு, நம்ம ரூபினி தான் விளம்பரம் படம் எடுக்கணும்னு சொல்லிச்சு, அதனாலதான் இப்படி வந்தேன். ஐயா, அவளுக்கு தான் அறிவில்லை. உனக்கு எங்க போச்சு? என்னடி இதெல்லாம்? இல்லம்மா, ஆண்கள் விரும்பும் நைட்டிகள் அனிதா நைட்டிகள்னு ஒரு விளம்பரம். அதான் அப்பாவை நடிக்க வச்சேன். ஐயோ ஐயோ, வந்து என் வயித்துல பிறந்திருக்க பாரு. ஆண்கள் விரும்பும் நைட்டிகள்னா பொண்டாட்டி நைட்டி போட்டுக்கணும், புருஷன் அத ஆசையா ரசிச்சு பார்க்கணும். அதுக்கு பேர் தான் ஆண்கள் விரும்பும் நைட்டிகள். நீயும்